ஓம் சிவாய போற்றி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று ஜோதிடத்தில் உங்களின் ஒருவரின் ஜாதகத்தில் உள்ள யோகங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். 11 ராஜயோகங்களை சொல்ல இருக்கிறோம் நேயர்களே. உங்களின் கணவர் ஜாதகத்திலும், உங்களின் மனைவி ஜாதகத்திலும், உங்களின் பெற்ற பிள்ளைங்கள் ஜாதகத்திலும் இந்த 11 ராஜ யோகங்களிலிருந்து ஏதாவது ஒரு யோகம் இருந்துவிட்டால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை வளமான செழிப்பான வாழ்க்கை நீங்கள் வாழ்வது இந்த பூவுலகில் நிச்சயம் நேயர்களே. இதுவே உண்மை. இந்த அமைப்பு கண்டிப்பாக உங்களின் ஜாதகத்தில் இருந்து விட்டால் நீங்கள் என்றோ ஒரு நாள் நீங்கள் ஜெயிப்பது உறுதி நேயர்களே. இதுவே நிச்சயம், இதுவே சத்தியம் நேயர்களே. ஜாதகத்தில் மிகப்பெரிய யோகங்கள் என்பது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உயர்வை கொடுக்கும். மிகப்பெரிய ஒரு செல்வத்தையும் செல்வந்தராக ஆக்கிவிடும். மிகப்பெரிய புகழும் பேரும் விளங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தானத்தில் உட்கார வைத்துவிடும். அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு இடத்தில் உட்கார வைத்துவிடும். ஆன்மீக முன்னேற்றமும் உங்கள் வாழ்க்கையில் முன்கூட்டியே அறியக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் கண்டிப்பாக கொடுத்துவிடும். அந்த தன்னம்பிக்கை தைரியம் இருந்தால் மட்டுமே நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நாம் என்றோ ஒரு நாள் ஜெயிப்போம், என்றோ ஒரு இந்த பூ உலகில் தலை நிமிர்ந்து நிற்போம் என்று தன்னம்பிக்கை, அந்த வெற்றி சூடக்கூடிய ஒரு ஆற்றலும் திறனும் உங்களிடம் வந்துவிடும். இந்த கிரக அமைப்பு சேரும் பட்சத்தில், இந்த கிரக அமைப்பா நாம் சொல்லுகின்ற அந்த கிரக அமைப்பு இருக்கும் பட்சத்தில் இந்த தன்னம்பிக்கையும் இந்த ஆற்றலும் திறனும் உங்களுக்கு இயற்கையாக இந்த கிரகங்கள் கொடுத்துவிடும். இந்த கிரகங்கள் கொடுக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த பூ உலகில் ஜெயிக்க பிறந்தவர்கள் என்று அறியக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி தருகிறோம் நேயர்களே. உங்களின் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கிறதா? கேந்திர ஸ்தானத்தில் 1, 4, 7, 10ஆம் இடம், இந்த கேந்திர ஸ்தானத்தில் ராஜகுலங்கள் சேர்க்கை பெற்றிருப்பது, திரிகோண ஸ்தானத்தில் 1, 5, 9ஆம் இடத்தில் இந்த 3 1, 5, 9 இந்த 3 இடத்திலும் 3 ராஜகுலகம் சேர்க்கை பெற்றிருந்தாலும் மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை நீங்கள் கண்டிப்பாக இந்த உரைகள் அடைவது என்றோ ஒரு நாள் ஜெயிப்பது உறுதி நேயர்களே. அப்படிப்பட்ட யோகங்களில் முதல் யோகமாக ராஜயோகத்தை பார்க்க இருக்கிறோம். ராஜயோகம் உங்களுடைய லக்கணத்துக்கு, ஜென்ம ராசிக்கும் லக்கணம், நீங்கள் பிறந்துள்ள உங்களுடைய ஜென்ம ராசி, ஜென்ம லக்கணம் என்பது முதல் வீடு நேயர்களே. நாம் ராசி என்பது நாம் ராசியை வைத்து இந்த கிரக அமைப்பும் ஒவ்வொரு வருடமும் ராசியை வைத்து கணித்து கொண்டு வருகிறோம். இந்த உங்கள் ராசி கன்னி ராசியோ, உங்கள் ராசி துலாம் ராசியோ, துலாம் ராசிக்கு குரு பயிற்சி நடந்துள்ளது. துலாம் ராசிக்கு யோக ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். அந்த உங்களுடைய ராசி என்பது உடல் என்பதும் லக்கணம் என்பது உயிர். இப்போ லக்கணம் முதல் வீடு, அந்த முதல் வீட்டிலிருந்து கணிக்க வேண்டும். உங்களுடைய எந்த ஸ்தானத்தில் கேந்திர ஸ்தானம் வந்து முதல் வீட்டிலிருந்து கணிக்க வேண்டும். ராசிக்கும் பார்க்க வேண்டும். ராசிக்கும் எந்த இடத்தில் யோக ஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கிறதா, கேந்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறதா, திரிகோணத்தில் உட்கார்ந்திருக்கிறதா, 6, 8, 12ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் என்பது சீர்தூக்கி பார்க்க வேண்டும் நேயர்களே. அவ்வாறு அமைந்திருக்கும் பட்சத்தில் கேந்திர ஸ்தானத்தில் நன்றாக கவனித்து, ராஜயோகம் உங்களின் ஜாதகத்தில், உங்களுடைய குழந்தைகளின் ஜாதகத்திலோ, உங்களுடைய கணவரின், உங்கள் மனைவியின் ஜாதகத்திலோ நாம் சொல்லுகின்ற அந்த அமைப்பு இருந்து விட்டால் கண்டிப்பாக ராஜயோகம் அந்த பூ உலகில் நீங்கள் ஜெயிப்பது உறுதி. உங்களின் கேந்திர ஸ்தானத்தில் 5க்குரிய அதிபதியும், 9க்குரிய அதிபதியும், 10ஆம் இடம் அதிபதியும், உங்களுடைய லக்னாதிபதியும் கண்டிப்பாக கேந்திர ஸ்தானம் 1, 4, 7, 10ஆம் இடத்தில் அந்த 4 கோள்களும் டச்சாய் அமர்ந்து விட்டால் கண்டிப்பாக ராஜயோகம் நீங்கள் வாழ்வது உறுதி. தன்னம்பிக்கையும் தைரியஸ்தாலியாக இருப்பது உறுதி. நீங்கள் அதிகாரம் செலுத்தக்கூடிய அரசு சம்பந்தப்பட்ட துறைகளும், அதிகாரம் செலுத்தக்கூடிய துறைகளில் அரசு சார்ந்த உயர்ந்த பதவியிலும் நீங்கள் கால் வைப்பது உறுதி நேயர்களே. எந்த ஒரு மேலாண்மை துறையிலும் கண்டிப்பாக முதன்மையான ஒரு நபராக நீங்கள் திகழ்வது உறுதி. அதிகாரம் ஒரு போலீஸ், கவர்மெண்ட் சார்ந்த ஒரு போலீஸ், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு பதவியில் இருப்பதும், ஒரு அரசியல் சார்ந்த உயர்ந்த பதவி, எம்எல்ஏ, கலெக்டர் என்ற அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு மாவட்டம், வட்டம், ஒரு ஸ்டேட், மாநிலத்தை ஆளக்கூடிய ஒரு ஸ்டேட் லெவல், ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தானம், அதிகாரத்தை செலுத்தக்கூடிய ஒரு ஸ்தானாதிபதி அந்த ராஜயோகம் கொடுத்துவிடும் நேயர்களே. உங்களின் ஜாதகத்துக்கு கேந்திர ஸ்தானத்தில் 5 கொடியும், 9 கொடியும், 10 கொடியும், 5 கொடிய பஞ்சமாதிபதியும்,
பாக்கியாதிபதியும் ஜீவனஸ்தானாதிபதியும் லக்னாதிபதியும் சேர்க்கை பெற்றிருந்தால் கண்டிப்பாக அந்த ராஜயோகம் உங்களின் ஜாதகத்தில் வேலை செய்தே தீரும் நேர்களே. என்றோ ஒரு நாள் நீங்கள் இந்த உலகில் அனைவரையும் கட்டுப்படுத்த பிறந்தவர்கள், அனைவருக்கும் வேலை கொடுக்க பிறந்தவர்கள், அனைவருக்கும் நீங்கள் முதலாளி என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜ யோகத்தில் ராஜ இடத்தில் உங்களை உட்கார வைப்பது உறுதி நேர்கள். இந்த கிரக அமைப்பு ராஜயோகம் உங்களின் ஜாதகத்தில் எவ்வளோ ஒரு ஜாதகத்தில் இருப்பால் கண்டிப்பாக வரலாம். மிகப்பெரிய சாதாரண வேலையெல்லாம் செய்ய மாட்டீர்கள். மிகப்பெரிய உயர்ந்த இடத்தில் நீங்கள் இருப்பது உறுதி. நாம் சொல்லுகின்ற அந்த கிரக அமைப்பு தசை காலம் வரும் பட்சத்தில் 5 குடியினும் பாக்கியாதிபதியும் ஜீவனஸ்தானாதிபதியும் லக்னாதிபதியும் சேர்க்கை பெற்று இந்த தசை காலம் வருந்தால் 4 ஒரு கிரக அமைப்பின் தசை காலம் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த உலகில் உயர்ந்த இடத்தில் உச்சத்தில் நீங்கள் உட்கார்ந்து அனைவரையும் வழிநடத்துவது கண்டிப்பாக உறுதி நேயர்களே. இரண்டாம் யோகம், இரண்டாவது யோகமாக கஜகரி யோகத்தை பார்க்க இருக்கிறோம். கஜகேசரி யோகம் என்று பார்க்க போகிறோம். கஜகேசரி யோகம் என்றால் மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த யோகமாக பார்க்க இருக்கிறது. சந்திர பகவானும் குரு பகவானும் சேர்ந்து கேந்திர ஸ்தானத்தில் ஒருவருக்கொருவர் பார்வையிட்டாலோ ஒருவருக்கொருவர் சேர்ந்து சேர்க்கை பெற்று கேந்திர ஸ்தானத்தில் உட்கார்ந்திருந்தாலோ மிகப்பெரிய இந்த வலுவான அந்த கஜகேசரி யோகம் கண்டிப்பாக வலுவான உயர்ந்த இடத்தில் உட்கார வைப்பது உறுதி உங்களுக்கு. இதன் நல்ல ஒரு புத்திசாலித்தனமும், ஏன்னா குருவின் ஆதிக்கம் நிறைந்திருப்பதால் நல்ல ஒரு அறிவாற்றலும் நிறைந்தவராகவும் நல்ல ஒரு தனம் செல்வந்தராகவும் புகழும் புகழும். ஏன்னா குரு பகவான் நல்லவர். குரு பார்த்தால் கோடி நன்மை. குரு சந்திர பகவானோட சேர்க்கை பெற்றால் மிகப்பெரிய ஒரு ராஜயோகம், மிகப்பெரிய ஒரு அழகு சார்ந்தவராகும். இந்த சமூகத்தில் பேரும் மதிப்பும் அனைவராலும் மதிக்கக்கூடிய ஒரு நபராக திகழ்வது உறுதி நேயர்களே. அப்படிப்பட்ட ஒரு புத்திசாலித்தனமும் ஒரு பிரசிடெண்ட், ஒரு ஊருக்கே பிரசிடெண்ட், ஒரு மாவட்டத்துக்கு ஒரு சிஎம் என்ற லெவலில் ஒரு தகுதி, மிகப்பெரிய தகுதி, ஒரு கலெக்டர் ஆவதும், ஒரு அந்த ஸ்டேட் லெவலோ மாநிலத்தையோ அந்த அலுவலகத்தையோ அந்த வட்டத்தை சார்ந்த அனைவரையும் வழிநடத்தும் அந்த திறமையான ஒரு புத்திசாலித்தனம் நிறைந்த ஒரு நபராக இருக்கக்கூடிய வல்லமை படைத்த அந்த சக்தியான அந்த யோகத்தை கொடுத்துவிடும். இந்த கிரகம் சந்திரனும் குருவும் கேந்திர ஸ்தானத்தை உங்களுடைய லக்கணத்துக்கும் ராசிக்கும் கேந்திர ஸ்தானத்தில் உட்கார்ந்து குரு பகவானின் தசையோ சந்திர பகவானின் தசையோ வரும் காலம்பட்சத்தில் நீங்கள் உயர்வது நிச்சயம் நேயர்களே. உயர்வதும் வளமான வாழ்க்கை, செழிப்பான வாழ்க்கை, அனைவரும் உங்களை விரும்பக்கூடிய வாழ்க்கை கண்டிப்பாக வாழ்வது உறுதி. மூன்றாவது யோகம் தர்ம கர்மாதிபதி யோகமாக பார்க்கப்படுகிறது. தர்ம கர்மாதிபதியும் பாக்கியாதிபதியும் ஜீவனஸ்தானாதிபதியும் கர்மாதிபதி என்று அழைக்கக்கூடிய ஜீவனஸ்தானாதிபதியும் சேரும் பட்சத்தில் இந்த யோகம் நடைபெற இருக்கிறது நேயர்களே. இந்த யோகம் நடைபெறும் பட்சத்தில் இந்த 9 கோடியும் 10 கோடிய அதிபதியும் கேந்திர திரிகோணத்தில் அமைவது மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொடுத்துவிடும். லக்னத்துக்கும் ராசிக்கும் கெடாமல் அமைந்து விட்டாலே இந்த யோகம் வேலை செய்துவிடும். இந்த யோகம் அமையும் பட்சத்தில் இந்த கிரக அமைப்பு ஒரு கிரகம் உச்சம் பெற்று ஒரு கிரகம் உச்சம் இல்லாமல் நட்பு வீட்டில் அமர்ந்தாலும் மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துவிடும். சேர்க்கை பெறும் பட்சத்திலும் மிகப்பெரிய யோகத்தை இந்த கிரக அமைப்பு கொடுக்கிறது நேயர்களே. இந்த கிரக அமைப்பு சேரும் பட்சத்தில் இந்த மிகப்பெரிய ஒரு தொழிலில் மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ்மேனாக ஆவது உறுதி. நீங்கள் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்தவராக இருப்பது இந்த உலகில் இருப்பதை கண்டிப்பாக பார்க்க முடியும். உங்கள் உழைப்பின் மூலம் மிகப்பெரிய ஒரு செல்வந்தராகவும் மிகப்பெரிய உங்களுடைய முதலாளி என்று சொல்லுகின்ற அந்த பட்டத்தை அந்த உயரத்தில் உட்கார வைத்த அனைவருக்கும் வேலையை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் நீங்கள் உயர்வது உறுதி. அந்த அளவுக்கு மிகப்பெரிய இந்த பாக்கியாதிபதியின் ஜீவனஸ்தானாதிபதியும் சேர்ந்து அந்த தசை காலம் வரும்போது மிகப்பெரிய தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுத்துவிடும். திடீர் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்துவிடும். கடவுள் பக்தியை கொடுத்துவிடும். நீங்கள் விரும்பும் வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படுத்திவிடும். உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உயர்ந்த இடத்தில் மிகப்பெரிய நீங்கள் ஜெயித்து உலகில் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை கொடுத்துவிடும். 4வது யோகமாக நேயர்களே பஞ்சம மகாபுருஷ யோகமாக பார்க்கப்படுகிறது. இந்த பஞ்சம மகாபுருஷ யோகமானது மிகப்பெரிய ஒரு செல்வந்தராகவும் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில் உச்சத்தில் உட்கார வைக்கக்கூடிய ஒரு யோகமாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் பகவான் ருச்ச யோகமும் புதன் பகவான் பத்ர யோகமும் கொடுப்பார். அந்த குரு பகவான் ஹம்ச யோகத்தை கொடுப்பார். அந்த சுக்கர பகவான் மாங்கல்ய யோகத்தை கொடுப்பார். இந்த சனி பகவான் சச யோகத்தை கொடுப்பார். இந்த 5 யோகமும் இந்த பஞ்சம மகாபுருஷ யோகத்தில் கலந்த ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு கிரக அமைப்பு ஒரு யோகம், இந்த யோகம் ஒரு கிரகத்தில் இருந்து விட்டாலே
ருச்ச யோகமாக இருந்தாலும், பத்ர யோகமாக இருந்தாலும், குருவின் அம்ச யோகமாக இருந்தாலும், சுக்கரின் மாளவிகா யோகமாக இருந்தாலும், சனி பகவான் சச யோகமாக இருந்தாலும், கண்டிப்பாக பஞ்சம் இந்த பஞ்ச மகா புருஷ யோகம் கண்டிப்பாக வேலை செய்வதை பார்க்க முடியும். இந்த யோகத்தின் பலனை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த யோகத்தை நாம் முதலில் செவ்வாய் பகவானின் ருச்ச யோகத்தை பார்த்து விடலாம். இந்த ருச்ச யோகம் என்பது பஞ்சம மகா புருஷ யோகங்களில் ஒன்றாக கருதப்படும் மகா யோகமாக பார்க்கப்படுகிறது. இந்த செவ்வாய் பகவானின் ஆட்சியோ வலிமை பெற்றோ அல்லது உச்சம் நிலை பெற்றிருந்தால் இந்த யோகமாக கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தில் கண்டிப்பாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கும் லக்கணத்துக்கும் வலுவாக அமர்ந்து விட்டால் இந்த யோகம் கண்டிப்பாக வேலை செய்யும் நேயர்களே. இந்த யோகம் உங்களுடைய ஜாதகத்தில் கைவித்து பாருங்கள். செவ்வாய் பகவான் ஆட்சி பெற பெற்றோ, செவ்வாய் பகவான் இல்லது உங்களுடைய மகர ராசியில் உச்சம் பெற்றிருந்தால் கண்டிப்பாக இந்த யோகம் கண்டிப்பாக கேந்திர ஸ்தானத்தில் உட்கார வேண்டும். 1, 4, 7, 10 உங்களுடைய லக்கணத்துக்கும் ராசிக்கும் ஆட்சி உச்சம் பெற்று அமர்ந்து விட்டால் இந்த கிரகம் கண்டிப்பாக இந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுத்து விடுவார். செவ்வாயின் ஆதிக்கம் நிறைந்திருப்பதை பார்க்க முடியும். நல்ல ஒரு தைரியமாக இருப்பதை பார்க்க முடியும். நல்ல ஒரு வீரனாக இருப்பதை பார்க்க முடியும். நல்ல ஒரு தலைமைத்துவம் படைத்த ஒரு நபராக இருப்பதை பார்க்க முடியும். பூமி யோகத்தை கொடுத்துவார். பூமி யோகம் என்றால் மண் பொருள் சேரும் யோகம், மனை வாங்கும் யோகம், பல இந்த மனையில் கட்டக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட ஒரு வீடு சம்மந்தப்பட்ட மிகப்பெரிய யோகத்தை கொடுத்து பல மடங்கு பல சொத்துக்களை கொடுத்து விடுவார். அரசியல் துறைகளிலோ, படைத்துறை, காவல்துறை, போலீஸ் சம்மந்தப்பட்ட படைத்துறை, காவல் போன்ற துறைகளில் கண்டிப்பாக மிகப்பெரிய உயர்வை கொடுத்து விடும் இந்த கிரக அமைப்பு உங்களுக்கு. உடல் பலம் அதிகமாக இருப்பதை பார்க்க முடியும். ஆற்றலும் அதிகமாக இருப்பதை பார்க்க முடியும். தன்னம்பிக்கை உடையவராக இருப்பதை பார்க்க முடியும். எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு சக்தி திறன் ஆற்றலும் மிகுந்த நபராக இருப்பதை பார்க்க முடியும். இந்த யோகம் இருக்கும் பட்சத்தில் இந்த பாக்கியம் கண்டிப்பாக இந்த உலகில் இந்த பாக்கியம் கிடைத்த இந்த செவ்வாய் பகவான் ருச்ச யோகம் ஏற்பட்டு உங்களுக்கு உங்களுடைய லக்கணம் ராசிக்கும் கேந்திர ஸ்தானத்தில் வலுவாக கெடாமல் ஆட்சி உச்சம் பெற்று இருந்து விட்டாலே இந்த யோகம் கண்டிப்பாக நடைபெறுவது உறுதி நேயர்களே. உங்களின் ஜாதகத்தில், உங்களுடைய குழந்தையின் ஜாதகத்திலோ, உங்களின் கணவர் மனைவி ஜாதகத்தை கண்டிப்பாக பாருங்கள். இந்த யோகம் இருந்தால் கண்டிப்பாக ஜெயிப்பது உறுதி. மற்றொரு யோகம் குரு அம்ச யோகத்தை பார்த்து விடலாம். இந்த அம்ச யோகம் ஜாதகத்தில் ஒரு முக்கியமான பஞ்ச மகாபுருஷ யோகங்களில் ஒன்றாகும். குருவின் சுப யோகமாக பார்க்கப்படுகிறது. குரு பகவான் உங்களுக்கு இந்த அம்ச யோகம் தரக்கூடிய நிலையில் அமர்ந்து விட்டால் கண்டிப்பாக குரு ஆட்சியோ உச்சமோ பெற்று தன்னுடைய தனுசு ராசியோ தன்னுடைய மீன ராசியில கடகத்தில் உச்சம் பெற்று நிறுந்து விட்டாலே லக்கணம் அல்லது ராசிக்கும் சந்திர பகவானுக்கும் கேந்திர ஸ்தலத்தில் 1, 4, 7, 10ஆம் இடத்தில் அமர்ந்து வலுவாக இருந்து விட்டால் கண்டிப்பாக இந்த அம்ச யோகம் உருவாகக்கூடிய நிபந்தனைகள் கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக ஏற்பட்டுவிடும். அவ்வாறு ஏற்படும் போது இந்த கிரக அமைப்பின் தசைக்காலம் வரும்போது உயர்ந்த மிகப்பெரிய செல்வந்தராக உயர்ந்த இடத்தில் இருப்பதை பார்க்க முடியும். இந்த லக்கண கேந்திரத்தில் இருக்கும் பட்சத்தில் இந்த அம்ச யோகம் மிகப்பெரிய உங்களோட ராஜ வாழ்க்கை கொடுத்து விடும். நல்ல ஒரு குரு பகவான் யாருன்னா கல்வி, ஒரு ஞானத்துக்கு அதிபதி, ஒரு உங்களுக்கு நல்வழி காட்டுபவர் குரு பகவான். தனம் செல்வம் நேர்மையில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுப்பவர். நல்ல ஒரு அறிவை கொடுத்து விடுவார், ஞானத்தை கொடுத்து விடுவார், ஆன்மீக சம்பந்தத்தையும் கொடுப்பார். பக்தி உணர்வு அதிகமாக இருப்பதை பார்க்க முடியும். சமூகத்தில் பேரும் புகழையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி அதில் நீங்கள் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து விடுவார். நேர்மையான குணத்தையும் நேர்மையான பண்பும் கொண்டவராக இருப்பதை கண்டிப்பாக அந்த குரு பகவான் உங்களை ஆக்கி அந்த நல்வழியை ஏற்படுத்தி கொடுப்பார். நல்ல ஒரு ஆசிரியரும் ஆலோசக செல்லக்கூடிய ஒரு குருவின் உயர்வான வாய்ப்பை கொடுப்பார். குரு எப்போதும் ஒரு நல்ல ஒரு ஆலோசகராக இருப்பார். நல்ல ஒரு ஆசிரியர் சம்பந்தப்பட்ட துறைகளில் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் குருவின் ஆதிக்கம் நிறைந்திருக்க வேண்டும். அந்த ஆதிக்கம் கண்டிப்பாக அந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுத்து நல்ல அனைவருக்கும் ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு தகுதியான ஒரு நபராக ஆக்கி விடுவார். செல்வம் குறைவில்லாத செல்வத்தை கொடுப்பார். குறைவில்லாத வசதி ஆடம்பர வாழ்க்கையை கொடுத்து விடுவார். உடல் அமைப்பும் சீராக இருக்கும். உடல்ல நொடிகள் கண்டிப்பாக வருவதை கண்டிப்பாக அந்த குரு பகவான் தடுத்தே தீர்வார். உங்களை நன்றாக ஒரு அழகாக ஆக்கி உங்களுடைய வாழ்க்கையை வளமான செழிப்பான ஒரு வாழ்க்கையை கொடுத்து உங்களை இந்த உலகில் குடும்பத்தோட சந்தோஷம் மகிழ்ச்சி நிறைந்து குடும்ப ஒற்றுமையும் கொடுத்து அனைத்து பாக்கியமும் கொடுத்து வளமான வாழ்க்கை வாழ்வதை கண்டிப்பாக அந்த குரு பகவான் கொடுத்தே தீர்வார். இதுவே உங்களுக்கு அம்ச யோகத்தின் வேகங்களும் விவேகமும் அம்ச யோகத்தின்
நற்பலனும் ஆகும் நேயர்களே. அப்படிப்பட்ட நம்சா யோகத்தில் உங்களின் ஜாதகத்தில் இந்த குரு பகவான் உங்களுக்கு ஆட்சி உச்சம் பெற்று லக்னத்துக்கும் ராசிக்கு கேந்திர ஸ்தானத்தில் இருந்து விட்டால் இந்த யோகம் கண்டிப்பாக வேலை செய்யும். அடுத்த யோகமானது இந்த மாளவிகா யோகத்தில் சுக்கிர பகவானால் ஏற்படும் இந்த மாளவிகா யோகம் பஞ்ச மகாபுருஷ யோகங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இது மிக வலிமையாக யோகமாக பார்க்கப்படுகிறது. சிறந்த ராஜயோகமாக பார்க்கப்படுகிறது. இந்த மாளவிக யோகம் லக்னம் கேந்திரத்தில் 1, 4, 7, 10ஆம் இடத்தில் இந்த சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கும் பட்சத்தில் சுக்கிரன் வலுவாக இருக்க வேண்டும். சுக்கிரன் எந்த விதத்திலும் கெடாமல் ஆட்சி உச்சம் தன்னுடைய ரிஷப லக்னம் ரிஷப துலாம் ஆட்சி பெற்றும் தன்னுடைய உச்சம் வீட்டில் தன்னுடைய உச்ச வீடான மீன ராசியில் உச்சம் பெற்று வலுவாக இருக்கும் பட்சத்தில் இந்த யோகம் கண்டிப்பாக ஏற்பட்டே தீரும். லக்னம் கேந்திரத்தில் அமைய வேண்டும். இந்த யோகம் உள்ளவர்கள் கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் உங்கள் குழந்தையின் ஜாதகத்தில் உங்களுடைய குடும்பத்தார் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக ஆடம்பர வாழ்க்கையும் செல்வந்தராக ஆவது உறுதி. உங்களுக்கு அனைத்தும் தங்கம் பொருள் பிளாட்டினம் வைரம் வாங்கும் பாக்கியத்தை கொடுத்து விடுவார் இந்த சுக்கராச்சாரியார். அழகு சார்ந்த காந்த ஈர்ப்பு அழகு சார்ந்த பொருட்களும் வாங்குவதும் கவர்ச்சியாக உங்களை வைத்திருப்பதும் காந்த ஈர்ப்பு அனைவராலும் நீங்கள் ஈர்க்கப்படுவீர்கள். செல்வம் மிகப்பெரிய செல்வந்தராகவும் வசதி குறைவில்லாத வசதி லக்ஸரி என்று சொல்லக்கூடிய ஆடம்பர வாழ்க்கையை கொடுத்து விடுவார். கலை இசை நடனம் போன்றவற்றில் திறமையான ஒரு வல்லவராக நீங்கள் இருப்பதை பார்க்க முடியும். காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் நீ ஜெயிப்பது உறுதி. காதலில் வெற்றி பெறுவது உறுதி. திருமண வாழ்க்கை அரேஞ்ச் மேரேஜ் என்றாலும் கண்டிப்பாக உங்களுக்கு இனிப்பான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். வீடு வாகனம் ஆடம்பர வசதி குறைவில்லாத ஒரு சந்தோஷத்தை கொடுத்து விடுவார். வீட்டில் சுகமும் குடும்ப வாழ்க்கையும் இன்பமான வாழ்க்கையும் தாம்பத்திய சுகமும் உங்களுடைய குழந்தை அழகான ஒரு குழந்தை வாக்கியம் கொடுத்து மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை உயர்ந்த இடத்தில் உட்கார வைத்து விடுவார். சமூகத்தில் உயர்ந்த நிலையும் மற்றும் மரியாதை மிக்கவராக உங்களை திகழ்த்து மிகப்பெரிய வளர்ச்சியும் செல்வத்தையும் செழிப்பான வாழ்க்கையும் கொடுத்து உங்களை அழகாக இந்த வாழ்க்கையை உங்களை உலகில் உங்களை வாழ வைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த சுக்கராச்சாரியர் ஏற்படுத்தி விடுவார். அவ்வாறு இந்த சுக்கிர பகவானின் மாளவிகா யோகம் உங்களின் ஜாதகத்தில் 1, 4, 7, 10ஆம் இடம் ஆட்சி உச்சமோ கேந்திர ஸ்தானத்தில் அமைய வேண்டும். லக்னத்துக்கும் ராசிக்கும் அவ்வாறு அமர்ந்து விட்டால் தீய கிரகங்கள் பார்வையின்றியும் தீய கிரகங்களின் தாக்கம் என்று அமர்ந்து விட்டால் கண்டிப்பாக ஏற்பட்டு மிகப்பெரிய செல்வந்தராகாவது உறுதி நேயர்களே. அடுத்த யோகமானது புதனின் பத்ர யோகத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த புத பகவானின் பத்ரம் யோகம் என்பது பஞ்சமகா புருஷ யோகங்களில் ஒன்றாகும். பத்ர யோகம் எவ்வாறு வேலை செய்யும் என்றால் லக்ன கேந்திர ஸ்தானத்தில் அமையும் 1, 4, 7, 10ஆம் இடத்தில் லக்னம் ராசிக்கும் கேந்திர ஸ்தானத்தில் அமைந்து லக்னத்துக்கும் கெடாமல் ராசிக்கும் கெடாமல் அந்த புதன் பகவான் தன்னுடைய ஆட்சி வீடான ஆட்சியிலும் கன்னி ராசியில் உச்சம் பெற்றும் அமரும் பட்சத்தில் அந்த புதனோட எந்த கிரகங்களும் சேராமலும் இல்லை ராஜ கோள்களை சேர்க்கை பெற்று அவருடைய நட்புறங்கள் சேர்க்கை பெற்று லக்ன கேந்திரத்தில் அமைய வேண்டும். லக்னத்து கேந்திரத்தில் அமைந்து அவர் மிகப்பெரிய வளமான ஒரு மிகப்பெரிய பவரான அந்த ஸ்தானத்தில் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அந்த பத்ர யோகத்தை கொடுத்து விடுவார் அவர். அந்த யோகத்தில் பலன்கள் என்றால் அந்த ஸ்தான அதிபதியான அந்த கிரக அமைப்பு அந்த தசை காலம் நடத்தும் பட்சத்தில் நல்ல ஒரு புத்திசாலித்தனத்தை உருவாக்க அறிவு சார்ந்த ஒரு நபராக ஆக்கி விடுவார் அவரை. நல்ல ஒரு பேச்சு திறனும் வாக்கு சாதுரியமான ஒரு மனிதராக இருப்பதை பார்க்க முடியும். கல்வியிலும் உயர்ந்த இடத்திலும் கல்வியில் மிகப்பெரிய ஒரு ஆலோசகராக இருப்பதை பார்க்க முடியும். வியாபாரம் கம்யூனிகேஷன் துறையிலும் ஐடி சம்பந்தப்பட்ட துறையிலும் அறிவு சார்ந்த ஒரு காலேஜ் லைஃப்லும் அல்லது ஒரு ஸ்கூல் லைஃப்லையும் இல்லை ஒரு வாதாடக்கூட ஒரு நீதிபதி கோர்ட்டு கேஸ் என்று வாதாடக்கூடிய அந்த அறிவு சார்ந்த துறையில் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு உயர்ந்த இடத்தில் இருப்பதை பார்க்க முடியும். நல்ல ஒரு நட்பு வட்டாரம் மற்றும் நல்ல ஒரு சமூகத்தில் ஒரு மரியாதையும் இருப்பதை பார்க்க முடியும். நிர்வாகத்திறனும் எந்த ஒரு பிஸ்னஸ் இருந்தாலும் நிர்வாகத்திறனும் திட்டமிடும் திறனும் நல்ல ஒரு சயின்டிஸ்ட் இருக்கும் ஒரு ஸ்தானத்தில் நல்ல ஒரு ஆலோசகர் நல்ல ஒரு திறமை ஸ்தானாதிபதியாக இருப்ப அந்த உலகில் இருப்பதை அனைவராலும் அறியக்கூடிய ஒரு வாய்ப்பும் அனைவராலும் கௌரவிக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தையும் கொடுத்து மிக பெருமை மிக்க ஒரு பலமான செழிப்பான ஒரு குடும்ப வாழ்க்கையை கொடுத்து அழகாக போற்றக்கூடிய அனைவராலும் மதிக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை கொடுத்து விடுவார் அந்த புதன் பகவான். ஆதித்ய யோகமாக பார்க்கப்படும் இந்த யோகம் பத்ர யோகமாக பார்க்கப்படுகிறது. உங்களின் ஜாதகத்தில் லக்ன கேந்திரத்தில் புத பகவான் அமர்ந்து
கெடாமல் எந்த ஒரு தீமை கிரகங்களால் தாக்கப்படாமல் இருந்து அவர் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் கண்டிப்பாக அந்த பத்ர யோகம் வேலை செய்யும் நேர்களே. இந்த யோகம் கண்டிப்பாக உங்களின் ஜாதகத்தை உயர்ந்த இடத்தில் உங்களை உட்கார வைத்து அழகு பார்த்து விடுவார். சனி பகவானின் சசயோகம், சனி பகவானை பார்த்தாலே ஒரு பயம் வந்துவிடும் உங்களுக்கு. சனி பகவானை பேரை கேட்டாலும் ஒரு அச்சம் நடுக்கம் ஏற்படும். அப்படிப்பட்ட சனி பகவான் பஞ்ச மகாபுருஷ யோகங்களில் ஒன்று சசயோகமாக பார்க்கப்படும். இந்த யோகமானது சனி பகவான் லக்கண கேந்திரத்து 1, 4, 7, 10ஆம் இடம் தன்னுடைய மகரம் கும்ப வீட்டில் ஆட்சி பெற்று துலாம் வீட்டில் உச்சம் பெற்ற உட்காரும் பட்சத்தில் லக்கண கேந்திரத்தில் அமைய வேண்டும். அவ்வாறு அமைந்து அவர் கெடாமல் தீய கிரகங்கள் பார்வையின்றி அவர் வலுவாக இருந்து விட்டால், நல்ல ஒரு பவரான வலுவாக இருந்து விட்டால், இந்த சசயோகம் தரும் யோகத்திலிருந்து யாராலும் தடுக்க முடியாது. ஏன்னா சனி பகவான் போல் கெடுக்க முடியாது, சனி பகவான் மூலம் யாராலும் கெடுக்கவும் முடியாது. கொடுக்கணும் நினைத்தால் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுத்து விடுவார் சனி பகவான். கெடுக்கணும் நினைத்தால் கண்டிப்பாக பாதாளத்தில் உட்கார வைத்து விடுவார். அப்படிப்பட்ட சஜயோகத்தில் இந்த சனி பகவான் மிக உங்களுக்கு அதிகார பதவியை கொடுப்பார். சனி பகவானின் யோகங்கள் என்றால் நான் தெரிந்து கொள்ளுங்க நேயர்களே. சனி பகவான் அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் கொடுத்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைமை பதவியை கொடுப்பார். பெரிய பொறுப்பை கொடுத்து விடுவார். நிர்வாகத்தை கையாளும் திறனையும் கொடுத்து விடுவார். திட்டமான மனநலத்தை கொடுப்பார். அவர் சிரமங்களை தாங்கும் சக்தியும் கொடுப்பார். பொறுமை கட்டுப்பாடு சம்பந்தப்பட்ட உங்களுடைய மனதில் ஏற்படக்கூடிய தடுமாற்றத்தில் போக்கக்கூடிய ஒரு நிதானமாக செல்லக்கூடிய ஒரு வழியை கொடுத்து விடுவார். செல்வாக்கும் மரியாதை மிக்க நபராக ஆக்கி விடுவார். சமூகத்தில் மதிப்பு கூடக்கூடிய ஒரு மிகச் சிறப்பான ஒரு யோகமாக பார்க்கப்படுகிறது. மக்களை கட்டுப்படுத்தும் திறன் என்றால் மக்களின் அரசியல் சார்ந்த துறைகளும் மிகப்பெரிய ஒரு ஸ்தானத்தில் உங்களை உட்கார வைத்து கோர்ட்டு கேஸ் ஒரு நீதிபதி என்ற ஒரு உச்சஸ்தான ஒரு ஸ்தானம் ஒரு வேலை என்று சொன்னால் நீதிபதியை முதன்மையான வேலையாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட நீதித்துறையில் நீங்கள் கால் வைக்கணும், அந்த நீதிபதியாக ஆக வேண்டும் என்றால் இந்த சனி பகவான் ஆதிக்கம் நிறைந்திருக்க வேண்டும். அவ்வாறு சனி பகவான் உங்கள் இந்த வலுவான இந்த கேந்திர ஸ்தானத்தில் ஆட்சி உச்சம் பெற்று இல்லை எந்த ஒரு கிரகங்களின் தாக்கப்படாமல் வலுவாக இருந்து விட்டால் இந்த சனி பகவானின் சசயோகம் கண்டிப்பாக வேலை செய்வதை பார்க்க முடியும். மிகப்பெரிய சமூகத்தில் மரியாதையும், மக்களை கட்டுப்படுத்தும், மக்களை ஆளும் சக்தியும், மக்களின் உயர்ந்த இடத்தில் எம்எல்ஏ, எம்பி என்ற ஒரு மிகப்பெரிய சிஎம், பிஎம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஸ்தானத்தில் உங்களை உட்கார வைத்து அழகு பார்ப்பவர் சனி பகவான். உங்களை பாரம்பரிய சொத்துக்கள் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் உங்களின் யாவர் இந்த உலகில் வாழும் எவர் ஒருவர் ஜாதகத்தில் சனி பகவான் வலுவாக அமர்ந்து சனி பகவான் கெடாமல் உங்களுக்கு எந்த விதத்திலும் கெடாமல் சனி பகவான் உங்களுடைய லக்கண கேந்திரத்தில் அமர்ந்து உங்களை திரிகோணத்தில் அமர்ந்து விட்டாலும் கெடாமல் எந்த தாக்கங்களும் ஏற்படாமல் வலுவாக ஆட்சி உச்சம் நின்று விட்டால் உங்களுடைய சொத்துக்கள் இந்த தலைமுறையில் பல தலைமுறை ஆளும் ஒரு வாக்கியத்தை கொடுத்து நிலைத்து நிற்கக்கூடிய வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் சனி பகவான். அப்படிப்பட்ட சனி பகவான் உங்களுக்கு மெதுவாக நகர்ந்தாலும் நிலைத்த வாழ்க்கையை கொடுத்து விடுவார். மெதுவாக அனுபவத்தை கொடுத்து உங்களை யாரும் அழிக்க முடியாமல் ஒரு நிலையை ஏற்படுத்தி விடுவார். ஒன்றுக்கு மேற்பட்ட தொழிற்சாலை, ஒன்றுக்கு மேற்பட்ட பல தங்களின் பெயரில் ஏற்பட்ட சொத்துக்கள், அப்படி ஒரு பாக்கியத்தை நிலைத்த வாழ்க்கை அனுபவமே உங்களை யாராலும் அவ்வளோ சீக்கிரம் அசைத்து பார்க்க முடியாத அந்த அனுபவத்தை கொடுத்து விடுவார் சனி பகவான். மெதுவாக நகர்ந்தாலும் மிகப்பெரிய வளர்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு நீண்ட கால சந்தோஷம், மகிழ்ச்சியும் ஏற்படுவதை பார்க்க, நீண்ட கால சந்தோஷம் நிலைத்திருப்பதை பார்க்க முடியும். தங்களுடைய சந்தோஷமும் தங்களுடைய குழந்தைகள், தங்களுடைய பேரம் பேத்தி என்ற நிலைத்த வாழ்க்கை நீடிக்கொண்டு செல்லக்கூடிய வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அந்த சனி பகவான். அப்படிப்பட்ட சனி பகவான் சசயோகம் உங்கள் லக்னத்துக்கு கேந்திர ஸ்தானத்தில் 1, 4, 7, 10ஆம் வீட்டில் அமர்ந்து விட்டால் கெடாமல் எந்த தாக்கங்களும் மற்ற கிரகங்களால் ஏற்படாத தாக்கங்கள் ஏற்படாமல் இந்த ஸ்தானம் பாயாகாமல் இருந்து விட்டால், அவர் வலுவாக அந்த ஸ்தானம் வலுவாகி ஆட்சி உச்சம் பெற்ற நிலையில் நின்று விட்டால் இந்த யோகம் வேலை செய்யும் நேயர்களே. கண்டிப்பாக நீங்கள் உயர்ந்த இடத்தில் இருப்பது நிச்சயம். 5வது யோகமாக நீச்சபங்க ராஜயோகத்தை பார்க்க போகிறோம். நீச்சபங்க ராஜயோகம் என்றால் உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு கிரகம் நீச்சம் பெற்றிருந்தால் அந்த நீச்ச கிரகத்தோடு அந்த வீடு கொடுத்த கிரகம் உச்சம் பெற்று அமைந்தாலோ இல்லை அவரோட சேர்ந்து ஆட்சி பலம் பெற்றும் இருந்தாலோ அந்த கிரகத்தின் நீச்சமானது பலமாக மாறப்படும். அந்த நீச்சம் உடையப்பட்டு அவருடைய அந்த அந்த டிகிரியானது அவர் லோ டிகிரி இருக்கும் அந்த பலமானது அந்த கிரக சேர்க்கையானது மிகப்பெரிய ஒரு டபுள் பலமாக மாறக்கூடிய வாய்ப்பை கொடுத்துவிடும். அந்த வாழ்க்கையானது அவருடைய வாழ்க்கை ஆரம்பத்தில் சிரமப்பட்டாலும்
பின்னர் மிகப்பெரிய உயர்வும், மிகப்பெரிய வளர்ச்சி, மிகப்பெரிய செல்வ செழிப்போடு வாழ்வது கண்டிப்பாக உறுதி. அந்த உச்சகிரகம் கண்டிப்பாக பார்வையோ, அந்த உச்சகிரகம் சேர்க்கை பெற்றோ, இந்த ஆட்சி கிரகம் சேர்க்கை பெற்று பார்வையோ இருக்கும் பட்சத்தில் அந்த கிரகம் நீச்சமான பலனை அதை விட்டு விலகி அவர் படிப்படியாக அந்த கிரகம் வலிமை பெற்று ஆரம்பத்தில் சிரமத்தை கொடுத்தாலும் பின்னர் மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக நீங்கள் மாறுவது உறுதி நேயர்களே. இந்த 5ஆம் இடத்தில் இந்த நீச்சப்பெயங்க ராஜயோகம் கண்டிப்பாக ஒரு ஜாதகத்தில் இருப்பதை பார்க்க முடியும். நீச்சமான நிலை ஏற்பட்டிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக அந்த நீச்சபங்க ராஜயோகம் கண்டிப்பாக வேலை செய்யும். உங்களின் ஜாதகத்தில் நீச்ச கிரகம் இருந்தால் கவலைப்பட வேண்டாம். நீச்ச கிரகத்துக்கு வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றோல் உச்ச கிரகங்களோட சேர்க்கை பெற்றிருந்தால் பார்வைப்படும் போது இந்த நீச்சம் பங்கம் உடைந்து மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொடுத்து விடும். நீச்ச பங்க ராஜயோகத்தும் இருப்பது அந்த கிரக அமைப்பு முன்னர் கஷ்டப்பட்டாலும் பின்னர் மிகப்பெரிய செல்வந்தராக நீங்கள் ஆவது உறுதி. அடுத்த யோகம் லக்னாதிபதி யோகமாக பார்க்கப்படுகிறது. லக்னாதிபதி குருவும் சுக்கிரனும் கேந்திர ஸ்தானத்தில் வலிமையாக இருந்து விட்டால் இந்த லக்னாதிபதி யோகம் ஏற்படும். அவ்வாறு உடல் அந்த யோகம் லக்னாதிபதியும் குருவும் சுக்கிரனும் கேந்திர ஸ்தானத்தில் அமரும் பட்சத்தில் உடல் ஆரோக்கியமாகவும், வாழ்க்கை ஸ்திரம் வெற்றியாகவும், மிகப்பெரிய உயர்ந்த ஒரு ஆடம்பரமாக செல்வந்தராகவும் ஆவது உறுதி. ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட துறைகளில் நீங்கள் ஜெயிப்பது உறுதி. ஏன்னா மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக ஆவது சுக்கிரன் உங்களை மிகப்பெரிய செல்வந்தராகுவார். ஒரு அறிவு ஆற்றலும் சார்ந்த ஒரு புத்திஸ்தாலித்தான விவேகமும் நிறைந்த ஒரு மனிதனாக அந்த குருவாக்கி விடுவார். உங்களுக்கு லக்னாதிபதி உங்கள் உடல் வலிமையும் ஆற்றலும் திறமையை கொடுத்து உங்களை தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய போட்டியில் வெற்றி பெறக்கூடிய ஒரு ஸ்தானத்தை உருவாக்கி விடுவார். இதுவே உடல் இந்த நிலையானது மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக ஆக்குவது இந்த ஸ்தானம் உங்கள் ஜாதகத்தில் இருந்து விட்டால் நீங்கள் ஆவது உறுதி நேரலை. 7வது யோகம் சந்திரமங்கல யோகம். செவ்வாயும் இந்த சந்திரனும் சேர்க்கை பெற்று திரிகோணத்தில் அமர்ந்தோ அல்லது அந்த கேந்திர ஸ்தானத்தில் அமரும் பட்சத்தில் இந்த சந்திரமங்கல யோகம் ஏற்படும். பூமி காரகன் சேர்வதால் கண்டிப்பாக பூமி யோகம் கொடுத்து விடுவார். பூமி சம்பந்தப்பட்ட மிகப்பெரிய செல்வந்தராகும். பூமியில் வாழும் உங்களுடைய நிலம் சம்பந்தப்பட்ட பல சொத்துக்கள் சேர்வதும், பல கன்ஸ்ட்ரக்ஷன், பல ஃபீல்டும் உங்கள் பேரில் இருப்பதை பார்க்க முடியும். சந்திர பகவான் அழகு சார்ந்த ஆடம்பர வாழ்க்கையும், நகை, செல்வம், பொருள், பணம், செல்வம் அனைத்து வாழ்க்கை மிக ஒரு அழகான ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். வணிகம் சம்பந்தப்பட்ட துறைகளும் பண வரவு மிக அதிக அளவில் இந்த வழியில் உங்களுக்கு வராமல் தடைப்பட்டு இருந்தது அது அனைத்தும் உடைத்தெறித்து வரக்கூடிய ஒரு செயலை பார்க்க முடியும். அப்படிப்பட்ட யோகம் இந்த சந்திரமங்கல யோகம். செயலில் வேகம் இருப்பதை பார்க்க, உங்களுடைய உற்சாகத்தோடு நீங்கள் ஜெயிப்பதை பார்க்க முடியும். எட்டாவது யோகமான ஆதிபதி யோகம், ஆதிபதி சேர்க்கை யோகமாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆதிபதி சேர்க்கை யோகம் என்றால் தனஸ்தானாதிபதி, 2ஆம் வீட்டு அதிபதியும், பாக்கியாதிபதியும், லாபாதிபதியும் இந்த 3 கிரகங்களும் திரிகோணத்தில் அமர வேண்டும். 1, 5, 9 திரிகோண அதிபதிகளோடு இணையும் போது, சேர்க்கை பெறும்போது இந்த யோகமானது உங்களுக்கு மிகப்பெரிய பணவரவு உண்டாக்கிவிடும். பணம் அதிர்ஷ்டம் நிறைந்தவராக ஆக்கிவிடும். வளர்ச்சி, செல்வம், வளம் சார்ந்த ஒரு நபராக ஆக்கிவிடும். இந்த உலகில் அறியாதவர்கள் உங்களை இதுவரை இருந்திருக்கலாம். இந்த யோகம் ஏற்படும் போது அனைவரையும் அறியக்கூடிய பிரபல நபராக நீங்கள் திகழ்ந்து உலகில் வாழ்வது நிச்சயம் நேயர்களே. அப்படிப்பட்ட யோகத்தை உண்டாக்கிவிடும் இந்த கிரக அமைப்பு. 9வது யோகமானது உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை கொடுத்து விடும். இந்த கிரக அமைப்பு விபரீத ராஜயோகம் 6, 8, 12ஆம் வீட்டு அதிபதி அவருடைய வீட்டில் அமர வேண்டும். அவருடைய வீட்டை விட்டு கேந்திரத்தில் திரிகோணத்தில் அமராத அவருடைய சொந்த வீட்டில் அவரவர் வீடுகளில் இருப்பது இந்த சிரமத்துக்கு முதலில் சிரமத்தை, கஷ்டங்கள், துன்பத்தை கொடுத்திருந்தாலும் கண்டிப்பாக விபரீத திடீர் ஒரு அதிர்ஷ்டம் செல்வத்தை கொடுத்து மிகப்பெரிய ராஜயோகத்தில் உங்களை உட்கார வைத்து அழகு பார்க்கும் இந்த கிரக அமைப்பு. உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், செல்வம், மிகப்பெரிய ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட அரசு சம்மந்த துறைகளிலும் உங்களுக்கு நீங்கள் எதிர்பாராத ஒரு வெற்றியை கொடுத்து விடும். நீங்கள் உங்கள் கனவில் நினைக்காத ஒரு வெற்றி விபரீத ராஜயோகத்தை கொடுத்து விடும். அனபா யோகம். சந்திரனுக்கு இந்த சூரிய பகவான் 12லும் இருக்கக்கூடாது, 2ஆம் வீட்டில் தனஸ்தானத்திலும் உட்காராம் பட்சத்தில் இந்த அமையாத நிலை உங்களுக்கு சுயமாக உயர்வுகள். நீங்கள் இந்த அனபா யோகமோ சுனபா யோகம் என்று சொல்லக்கூடிய இந்த இரு யோகமும் சார்ந்த இந்த யோகம் உங்களுடைய ஜாதகத்தை சூரியன் 2ஆம் வீட்டிலும் 12ஆம் வீட்டிலும் உட்காரக்கூடாது. அமையாத நிலையாக இருக்க வேண்டும். அப்போது சுயமாக நீங்கள் உயர்வுகள், உங்கள் திறமையால் நீங்கள் இந்த பூ உலகில் ஜெயிப்பது நிச்சயம். சொத்துக்கள் சேருவது நிச்சயம். சுகமான வளமான வாழ்க்கை கிடைப்பது நிச்சயம். செழிப்பான அனைத்தும் பிடித்து நீங்கள் செல்வந்தராக வாழ்வது உறுதி. இந்த வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் தானா அனபா யோகம். அடுத்த யோகமாக கேதாரி யோகம். குரு சந்திர சுக்கரன். இந்த குரு சந்திர சுக்கர பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் அமர்வது சேர்க்கை பெற்று 9ஆம் வீட்டில் அமர்ந்திருந்தால் உங்களுக்கு முதல் பாகமானது 30-40 வயது வரைக்கும் மிகப்பெரிய கஷ்டம், துன்பங்கள் படிப்படியாக உங்களுக்கு அதிகமாக கொடுத்திருந்தாலும் 40-50 வயதுக்கு படிப்படியாக குறைந்து இந்த 50 வயதிற்கு பிறகு
மிகப்பெரிய செல்வந்தராகவும் மிகப்பெரும் பேரும் புகழும் ஏற்பட்ட உங்களை மிகப்பெரிய ராஜ இடத்தில் உட்கார வைத்துவிடும் இந்த கிரக அமைப்பு. அப்படிப்பட்ட யோகங்கள் உங்களுடைய இந்த 11 யோகங்களும் உங்களின் ஜாதகத்தில் இருந்து விட்டால், ஏதாவது ஒரு யோகம் இருந்து விட்டால், கண்டிப்பாக உங்கள் ஜென்ம லக்கணத்துக்கும் ராசிக்கும் இவ்வாறு கிரக அமைப்பு அமைந்திருந்தால் நீங்கள் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய உயர்ந்த இடத்தில் இருப்பது நிச்சயம் நேர்களே, உயர்வது நிச்சயம் நேர்களே. வெற்றி மேல் வெற்றி கிடைப்பது யாராலும் தடுக்க இருக்க இயலாத நேர்களே. அப்படிப்பட்ட யோகங்கள் உங்களை சார்ந்தே உள்ளது. உங்களுடைய ஜென்ம ராசிக்கும் லக்கணத்துக்கு நீங்கள் எடுத்து உங்களுடைய ராசி நீங்கள் விரிவாக பார்த்தால் இந்த யோகங்கள் இருப்பதை நீங்கள் அறிய முடியும் நேர்களே. இந்த உலகில் நிலையான வளமான வாழ்க்கையும் ஆடம்பர வாழ்க்கையும் நிலைத்து நிற்கும் இந்த யோகங்கள் அமைந்துவிட்ட 11 யோகங்களில் ஏதாவது ஒரு யோகம் அமைந்துவிட்டால் நிலைத்து நிற்பதை பார்க்க முடியும். என்றென்றும் உங்கள் வாழ்வில் கண்டிப்பாக மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வளமான செழிப்பான அனைத்தும் கிடைப்பது உறுதி நேர்களே. என்றும் உங்கள் வாழ்வில் குறைகளை தீர்க்க நாம் இருக்கிறோம். உங்கள் ஜாதகத்தில் புரியவில்லையா, அரிய ஒரு வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி கொடுக்கிறோம். நம்பிக்கை இருந்தால் அழைக்கலாம். துல்லியமான யோக பலனையும் யோக தசைகளும் யோக கிரக அமைப்பும் யோக கிரக சேர்க்கையும் உங்கள் ஜாதகத்தில் துல்லியமான பலனை கணக்கிட்டு உண்மை அறிய வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி கொடுக்கிறோம் நேயர்களே. மேலும் உங்களை கசப்பான துன்பமான காலத்தை துல்லியமாக அதையும் சொல்லிவிடுவோம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எவ்வாறு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அதையும் நாம் சொல்லிவிடுவோம். நன்றி நேயர்களே. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்கள் ஜாதகத்தை கணிக்க வேண்டும் என்றால் நீங்கள் அழைக்கலாம் நண்பர்களே. உங்களை தெளிவான துல்லியமான பலனை நாம் கொடுக்க வைக்கிறோம். நன்றி நேயர்களே. நம்ம வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம வீடியோ கொஞ்சம் லென்த் ஆகிவிட்டது. நாம் முடிந்தவளுக்கு ஷார்ட்டாக போடலாம் ஆசைப்பட்டால் முடியவில்லை நேயர்களே. அனைவருக்கும் புரிய வேண்டும் என்றால் கண்டிப்பாக முழுமையான பலனை சொல்ல வேண்டும். அவ்வாறு புரிய வரும். நன்றி நேயர்களே. நம்ம வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களை ஆதரவை தெரிவித்து நம் வீடியோ படிப்படியாக முன்னேற நம்மளுடைய ஒரு எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக நீங்கள் இருப்பதை கண்டிப்பாக நாங்கள் அதில் சந்தோஷப்படுகிறோம். நன்றி நேயர்களே. நன்றி. உங்களுடைய ஆதரவு என்றென்றும் கொடுக்க கண்டிப்பாக நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். நன்றி நேயர்களே. நன்றி.